எல்இடியில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஸோ இந்த மொபைல் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த சிஎம் வந்து அந்த படத்தில் பகவதி படத்தில் சிஎம் வருவார். அப்போ விஜய் சார் வந்து சிஎம் காரை போய் நிறுத்துவார். ஒரு சீன் உண்டு. அந்த சீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ பக்கத்தில் பாபா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அடுத்த ரோடில். அப்போ திடீர்னு அப்போ காலைல விஜய் சார் வந்தோன்னு என்கிட்ட சொன்னார், அண்ணா பாபா ஷூட்டிங் நடக்குது போல இருக்குது அப்படின்னாரு. நான் போய் ரஜினி சார் பார்த்து வந்துட்டோமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் இந்த ஒரு ஷாட்டு இதை எடுத்து முடிச்சுட்டு ஷிஃப்டிங் இருக்குது எனக்கு. ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஷிஃப்டிங் பண்ணுறோம், நீங்கள் அந்த கேப்பில் போய் அவரை பார்த்துருங்க அப்படின்னு. ஓகே நான் சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தார். அப்போ பார்த்தா திடீர்னு ரஜினி சார் எங்கள் செட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு விஜய் நீங்கள் எதுக்கு கிளப்பிட்டு வந்தேன்னாரு. உடனே விஜய் சார் அந்த தோளில் ஒரு துண்டு போட்டிருப்பார், அதை கழட்டி கையில் வச்சுருக்காரு. அது இல்லை தெரில இதில் அவர் விஜய் சார் ரஜினி சார் உள்ளே வர பார்த்தோன்னா துண்டு எடுத்துட்டார். இங்கேருந்து எடுத்துகிட்டு சார் அப்படின்னு பேசினாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நாங்கள் ஆகா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைக்காது ஓடி போய் நின்று தான் இங்கே நான் அந்த பக்கம் ரீமாசன். சூப்பர் சார். ஸோ இது சார் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ரஜினி சாரை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா சார்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் வந்து தளபதியோட ஃபேனு, ஆனால் அவர் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஃபேனு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அவர் என்ன இந்த கதை கேட்கும்போதே இன்றைக்கி அவர் என்கிட்ட சொன்னதே வந்து எப்படி சொன்னார்னா, அண்ணா இது வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய கதை தான் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ண வேண்டிய கதை எனக்கு எப்படின்னா கரெக்டாக இருக்குமான்னு கேட்டார். இல்லை சார் கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சேன்ல. அப்போ செட்டுக்கு ரஜினி சார் வந்துட்டு போகணுன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன்ல நம்ம செட்டுக்கு வந்துட்டு பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் இந்த படம் பாருங்கள், அவரே பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டு பாராட்டுவார் அப்படின்னு. ஆக்சுவலாக பகவதி பார்த்து ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினார் விஜய் சார். அது விஜய் சார் என்கிட்ட சொன்னார். அப்போ வந்து விஜய் சார் திருமலை ஷூட்டிங் போகிற டயத்தில் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போகும்போது என்கிட்ட சொன்னார், நான் ரஜினி சார் ஃபோன் பண்ணார்னா படம் பார்த்துருக்காரு போல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு. ஸோ வெரி நைஸ் சார். ஸோ நீங்கள் வந்து தளபதி சார் வந்து அதாவது சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அவரை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றுறதுக்கு நீங்கள் கேட்டலிஸ்ட்டாக இருந்திருக்கீங்க சார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும்போது அது அந்த மொமெண்ட்லாம் எப்படி சார் இருந்தது? இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி நான் விஜய் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்வான்னு ஒரு படம் பண்ணேன். அந்த செல்வா வந்து அப்போவே அவருக்கு ஆக்ஷன் படம் தான், அந்த கதையும் பண்ணியிருந்தேன். அந்த படம் பண்ணுறப்பவே நான் வந்து இவர் ஒரு மாஸ் ஹீரோ வருவார்னு சும்மா இப்போ மேடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா சொல்ல நான் கெஸ் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிக்கிறப்ப வந்து ஒரு டைமிங் ஒன்று ரொம்ப முக்கியம். டயலாக் டெலிவரியும் சரி, அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது அங்கே ஒரு டைமிங் ரொம்ப முக்கியமாக படும். அதை வந்து நான் விஜய் சார்கிட்ட வந்து நான் முதல் படம் விஜய் சார் கூட சார் அப்போ விஜய் சார் வளர்ந்து வர்ற ஸ்டேஜ் பூ உனக்காக ஹிட்டு கொடுத்துட்டு விஜய் சார் அந்த டயத்தில் நான் வந்து செல்வா பண்ணுறப்போ அது ஆக்ஷன் கதை. அதில் அப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் டூப் போட விட மாட்டார். மேக்ஸிமம் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டூப் போடாமே விஜய் சார் பண்ணுவார். டூப் போடாமல் பண்ணுறப்போ அதுக்கு விஜய் சார் ப்ரிப்பேர் ஆகிறத நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்ஷன் எடுக்கும்போது மட்டும் விஜய் சார் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். அதிகமாக கமெண்ட் அடிக்கிறது நார்மலாகவே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். செட்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். கரெக்டாக ஆக்ஷன் உள்ளே போய் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரே டேக்கில் ஓகே ஆயிரும். அவ்வளோ டைமிங் சென்ஸ் உண்டு. ஸோ இவர் ஒரு மாஸ் ஹீரோ வருவாருன்னு நான் அதிலே கெஸ் பண்ணி வச்சுருந்தேன்.